வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாடு முழுவதும் இன்று வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம், புதிதாக சேர்த்தல், திருத்தம் உள்ளிட்டவைக்கான சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய நிலையில அடுத்த வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பெயர் நீக்க, சேர்த்தல் ஆகியவற்றுக்கான சிறப்பு முகாம்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 947 வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்த புதிதாக அல்லது பெயர் நீக்கம், திருத்தம் உள்ளிட்டவைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பின்படி சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்றும் நாளையும் அதே போல வரும் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி அமைவிடங்களில சிறப்பு முகாம்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தல், இடமாற்றம், ஆதார் எண்ணை இணைத்தல் ஆகியவற்றுக்கான படிவங்கள் அந்தந்த நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள்ல கிடைக்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி செய்து அங்கேயே சமர்ப்பிக்கலாம். எனவே அந்த அடிப்படையில இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2025 தகுதியாக நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இந்த மாதத்துல 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதுக்கு பிறகு ஜனவரி மாதம் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.